வணக்கம், வந்தனம், நமஸ்தே and welcome to our show மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான, இன்ஃபர்மேட்டிவான, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேரை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸ்ல தெரியாது. ரொம்பவே ஆக்டிவா, ஜோஷாவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து ஒரு பயிற்சி, தளர்வு பயிற்சி வந்து பார்க்க போறோம். நம்மளோட இடுப்பு பகுதிக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து தண்டாசனம். ஒரு 2 வந்து பயிற்சி வந்து பார்க்கலாம். பயிற்சி 1 வந்து என்னன்னா, கால் நல்லா நேராக நீட்டி வச்சுட்டு அதில் இந்த விரல்கள் எல்லாம் நம்ம நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த நீ லாக் வந்து ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கைகளை வந்து கொண்டு போய் நல்லா இப்படி திருப்பி வைக்கிறோம். அதாவது இடது கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வலது கையை இந்த இடுப்புக்கு நேராக வந்து இப்படி வைக்கணும். இடுப்புக்கு நேராக வச்சுட்டு நல்லா வந்து இப்படி முன்னோக்கி வந்து இப்படி குனியணும். முடிகிற அளவுக்கு போகலாம். நம்மளோட நெற்றி பகுதி வந்து கீழே வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப இவ்வளோ தள்ளிலாம் போக வேண்டாம். ஓரளவுக்கு தள்ளி இருந்தாலே போதும். தலை வந்து கீழே வந்து படலனாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து நமக்கு அந்த முறுக்குற தன்மை வந்து ஏற்படணுங்கிறதுக்காக வந்து நம்ம அதை பண்ணுறோம். அதே மாதிரி வலது பக்கம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளோட அந்த இடுப்பு பகுதி வந்து ரொம்ப வந்து இப்படி திரும்பக்கூடாது. கொஞ்சமாக வந்து திரும்பினா பரவாயில்ல. ரொம்ப இப்படி ஃபுல்லாக இப்படி கால் இப்படி தூக்கிட்டு இப்படி திருப்பி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதை தூக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இன்னும் ஒரு 2 முறை வந்து பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளோட இந்த சைடில் இருக்க அந்த ஸ்ட்ரெச்சுமே வந்து நமக்கு நல்லா கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளுக்குமே வந்து நமக்கு குறையறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த பயிற்சி 2 இதே மாதிரி வந்து தண்டாசனால உட்காந்துட்டு வலது காலை மடிக்கிறோம். வலது காலை மடிச்சுட்டு இந்த காலை இடது காலை தாண்டி இப்படி வைக்கிற மாதிரி வைக்கணும். பாதம் ஃபுல்லாக வந்து கீழே பதிகிற மாதிரி இருந்துட்டு கைகள் நல்லா இப்படி வச்சுட்டு பயிற்சி 1 நம்ம கை எப்படி வச்சோமோ அந்த மாதிரி வச்சு நல்லா வந்து இந்த முறுக்குற தன்மை நம்மளோட மார்பகுதி நல்லா வந்து இந்த பக்கம் வரா மாதிரி வச்சுட்டு 2 கைகளுமே கீழே வச்சுட்டு தலையை வந்து கீழ் நோக்கி வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த கை மேலே வந்து இந்த தலையை வந்து வைக்க போகிறோம். திரும்பிட்டு இப்படி வைக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி முன்னோக்கி குனியும் போது இந்த கால் வந்து இப்படி தூக்கக்கூடாது. கால் பாதமும் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கணும். கால் நேராகவும் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த பக்கம் வலது பக்கம் வந்து செஞ்சிடலாம். இடது காலை மடக்கிட்டு இந்த இடது காலை தாண்டி இப்படி வந்து நல்லா பதிய வைக்க போகிறோம். வச்சுட்டு கைகள் வந்து நல்லா இப்படி தள்ளி வச்சு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு 2 கையுமே கீழே வச்சுட்டு நம்மளோட நெற்றி பகுதியை கீழே வைக்க போகிறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி படுத்து பண்ணும் போது 2 கைக்குமே வந்து இப்படி கீழே வர மாதிரி நல்லாவே கீழே வச்சு இப்படி பதியும் போது தான் நம்மளோட உடம்பு வந்து முன்னோக்கி வந்து கீழே வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இது சின்ன அலைன்மெண்ட் தான். அதை கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சோம்னா அந்த ஸ்ட்ரெச் வந்து நல்லாவே வரும். நம்ம திரும்பி பண்ணும் போதே நமக்கு தெரியும் நம்மளோட இந்த முறுக்குற தன்மை வந்து ஏற்படும். இதனால நீரிழிவு நோய்களுக்குமே வந்து நோய் இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே நல்லது. அதாவது பேன்க்ரியாஸ் நல்ல முறுக்குற தன்மை ஏற்படும். அதனால வந்து இன்சுலின் நிறைய சுரக்குங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்ட்ரெச்சு செய்யும் போது நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லாவே வந்து
ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைச்சிடும். இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால சாத்தியமாகும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு. அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளோ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம், அதாவது நம்ம டென்சஸ் காலங்கள்ன்ற விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கொடுத்துட்ருக்கு, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஸோ அந்த மாதிரி 3 விஷயங்களாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு காலங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காலங்கள்லேயே இந்த டென்சஸ்லேயே நமக்கு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. இதில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ இதுலேயுமே நம்ம அஃபர்மேட்டிவோடு பார்த்துட்ருக்கோம். அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது லைக் பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ்னும் போது விச் கால் இட் அஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின்ஸாக நம்ம கேட்கும் போது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ என்ன நீங்கள் இம்பரேட்டிவ்ஸ் ஆர் இன்ட்ராகேட்டிவ்ஸ் ஆர் என்ன நீங்கள் அஃபர்மேட்டிவ்ஸ் எழுதினாலுமே ஸோ யூ ஷல் நீட் அ ஆக்ஷன் வேர்ட். அந்த ஆக்ஷன் வேர்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்கள் சென்டென்ஸை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு உங்களுக்கு காட்டும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல், இன்றைக்கான ஆக்ஷன் என்ன, ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் sentences, so which is on question marks. So verb form present, past participle. ஸோ என்ன verb form எடுக்க போகிறோம், ஏன்னா இதுதான் நமக்கு ஆக்ஷன் இல்லையா. ஸோ இந்த ஆக்ஷன் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ verb form வந்து finish. ஸோ இதில் வந்து finish பிகின்னா முடிக்க. V2 and V3 வரும்போது finished. finished. ஸோ முடிக்க, முடிந்தது. ஸோ இதுதான் verb form. Then subject I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாமே எனக்கு சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டுருக்கு. அண்ட் ரூல்னும் போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் அப்படிங்கும் போது which includes will or shall plus subject. and perfect வரும்போது have. and V3 வந்து past participle and followed by question mark. நீங்கள் சென்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எண்டிங் வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் கொடுக்கணும், ஏன்னா இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறதால. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ வில் ஒரு சப்ஜெக்ட்னும் போது யூ எடுக்கிறேன். ஸோ வில் யூ ஹாவ் V3 finished. will you have finishedனா நீ முடிச்சிட்டியா அப்படிங்கிறது. ஸோ இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணால் will you have finished your work or your homework, your task, depends on you. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதும் போது, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன், will you have finished your homework கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து உன்னுடைய வீட்டு பாடம் முடிச்சிட்டியாங்கிறது, இதை நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ எப்போக்குள்ளே அப்படிங்கிறது when அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணுன்னாலும் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் by evening. ஸோ அப்போ எப்போங்கிறது வந்து மாலை, ஈவினிங் அப்படிங்கிறது குறிக்குது இல்லையா. அப்போது மாலைக்குள் your homework இல்லையா. தென் வீட்டு பாடத்தை. ஸோ ஃபினிஷ்டுன்னும் போது முடித்திருப்பாயா அப்படிங்கிறது. ஸோ மாலைக்குள் உன் வீட்டு பாடத்தை முடித்திருப்பாயா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். இதை நீங்கள் வந்து
நெகட்டிவில் எழுதணும் அப்படின்னா you will not have finished your homework. இது நெகட்டிவ்ல வரும். இதே பாசிட்டிவ்ல வரும்போது you will have finished your homework அப்படிங்கிறது தான் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதக்கூடியது தான். ஸோ பாசிட்டிவில் ஒரு சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவில் ஒரு சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவில் வரக்கூடியது. ஸோ நம்ம எப்படி எழுதுறோம், நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். உங்கள் ஹோம்ஒர்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்களா, இல்லை உங்கள் ஹோம்ஒர்க்கை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவியா அப்படிங்கும் போது அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் உங்களுக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு இன்னும் ஆன்சர், அந்த ஆன்சரை முடிச்சியா முடிக்கலையா அப்படிங்கிறது கேள்விக்கான எக்ஸாக்ட் பதில் மாதிரியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணலாம், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். இதை வந்து பை ஈவினிங் நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன், அது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து finished அப்படிங்கிறது நம்மளுடைய verb form. அந்த ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு ஒரு சென்டென்ஸ்குள்ளார கொண்டு வந்துட்டு அது என்ன பண்ணுறோம், நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து யூ அப்படிங்கிறது சொல்லணும்னு கிடையாது, நேம் சொல்லியும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ நேம் சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கான verb form finished அப்படிங்கிறத வச்சுட்டு இன்றைக்கான நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதை வச்சுட்டு நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். யூஎஸ்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு பேங்க் இருக்குங்க. இதோடைய பேஸ்மெண்ட்டை திறந்து பார்த்தா ஃபுல் ஆஃப் கோல்டு பிஸ்கெட் இருக்கும். சரி, எவ்வளோ கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டா 4 லட்சத்துக்கும் மேலான கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை விட 3 மடங்கு அதிகமான பணம் அதில் முடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை காலங்காலமாக பயங்கரமாக பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ட்ரெஷரான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்டு எல்லாமே பேங்க்குடைய பொறுப்பில் இருக்கிறதுனால ரொம்பவே செக்யூர்டாக அந்த பேங்க்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அஃபிஷியல்ஸோட ஒரு பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அதையும் சேஃபாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயத்தில் தான் இருக்காங்க. பல வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வழியாக மறுபடியும் மூணுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. முன்னா நிலாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாளில் கிளம்ப போகிறாங்களாம். ஆனால் என்ன, இந்த தடவை நிலாவில் போய் கால் பதிக்கிறதோ அங்கே போய் ஸ்டே அப்பெல்லாம் கிடையாது. நிலாவை மானிட்டர் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. சீக்கிரமாகவே அது வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நிலாவெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே மாசி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் மார்ஸில் எப்படி இருக்குது இப்போ கண்டிஷனு, வெதர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் செக்கப்பாக பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ போகிறது முழுக்க நிலாவை பார்க்குறது தான். அப்போ நிலாவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் எப்படி நம்ம கல்வெட்டுகள்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஏன்ஷியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரிலீஜியஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ், அது நம்ம ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், ரஷ்யனில் பேசக்கூடிய லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆதிகால லாங்குவேஜ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஆதிகால லாங்குவேஜஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு. சரி, ஏன் கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ண பார்த்துருக்காங்க. அப்போ பண்ண ரிசர்ச்சில் தெரிய வந்தது என்னென்னா, எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக சேர்ந்து வர்றது மட்டுமே தான் ரீசன் அப்படின்றத 1400 வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாண்டை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய லாங்குவேஜை படிக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன், அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக படிக்க முடியுன்றதை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒவ்வொரு நாடுகளுமே இதை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நமக்குமே ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நமக்கும் இடைவெளி கரெக்டாக விடணும் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளுக்கும் இடைவெளியை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இப்போ நம்மளால ரொம்ப ஈஸியாக படிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் கரண்ட்டை கண்டுபிடிச்ச போது அது முழுக்க காசுக்காக தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த காசுக்காக கண்டுபிடிச்சி அதை காசாக்கலாம்னு நினைக்கும் போது வந்த ஒரு பெரிய சிக்கல் தான் எலக்ட்ரிக் பல்பு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பல்பை எல்லாருமே நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க.
அதனால நைட் டைம் ஃபுல்லாகவே கரண்ட் இருக்குமே தவிர்த்து காலையில் யாருமே கரண்ட்டை பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஈவன் ஃபேனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஃபேனுக்காக யோசிச்சா கூட காற்று வரலன்னா என்னப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் அப்போ நிறைய பேர் இருந்ததுனால அதை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா அப்போ எல்லாருக்கும் இந்த விசிறி தான் ஒரு பெரிய பிரதானமாக இருந்துச்சு. அப்போது இதில் அப்படியே தலையெழுத்தையே மாற்றணும், காலையில் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா அதுதான் பிரெட் டோஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. 2 பிரெட்டை தூக்கி உள்ளே வச்சு ஒரு பட்டன் அமுக்கி விட்டிங்கன்னா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஜம்ப் ஆகி வெளியே வரும். ஸோ இந்த ஒரு மெக்கானிசமை கண்டுபிடிச்சி இன்னும் கரண்ட்டோடைய கன்சப்ஷனை மக்கள் மத்தியில் அதிகமாக்க ஆரம்பித்தாங்க. உலகத்தில் இருக்கிறவங்கள மனுஷங்களாக பார்க்கும்போது எல்லாருமே சேம் சமம் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜான ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.5, இது வந்து எல்லாருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நெதர்லாண்டில் பார்க்கும்போது 6.5 மாறும். இப்படி ஹைட்ஸ்லையுமே நிறைய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வரதான் செய்யுது. குணாதிசயங்களும் அதிகமாக மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalwil Mali team.